நண்பர்களே, கலர் டெய்லரிங்லேருந்து ப்ளவுஸ் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். நம்ம பேக்கு நெக்குக்கு வந்து என்ன பண்ணோம், ஒரு சைடு ரவுண்டும் ஒரு சைடு நெக் வர்ற மாதிரி நம்ம லைனிங்கில் வெட்டிட்டு அதை ஒரிஜினல் பீஸில் வச்சு அடித்து திருப்பி மேலே எஜ்ஜி தையல் போட்டு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண ப்ளவுஸில் வந்து லேஸ் ஒர்க்கை வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் வச்சு இன்னொரு லேயரும் 2 லேயராக வந்து அந்த ரவுண்டுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டுக்கு வந்து அதுலேயும் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் லேஸ் வச்சு. அதுக்கப்புறம் ப்ளவுஸ் கிளாத்லேயே வந்து நம்ம சதுரமான ஒரு பீஸ் ஒரு 10 பீஸ் எடுத்துகிட்டு அதை வந்து முக்கோணமாக மடக்கி திருப்பி அதை ஒரு முக்கோணமாக மடக்கி திருப்பி அப்படி 3 டைம் நீங்கள் மடக்குனிங்கன்னா அது ஒரு முக்கோணமாக வரும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த பீஸில் வந்து கார்னர் வந்து மேலே இருக்கிற மாதிரி அந்த ஓப்பன் வந்து கீழே இருக்கிற மாதிரி நம்ம வச்சு அதை ஸ்டிச் பண்ணிக்கணும். வரிசையை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு லேயர் வச்சும் நம்ம லேஸ் வச்சும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த முக்கோணமாக தைச்சி ஸ்டிச் பண்ணியிருக்கலாம் அதை வந்து அப்படியே அந்த பிசுறு உள்ள அடியில் போகிற மாதிரி வச்சு அப்படியே அந்த பீஸை மடக்கி ஊசி நூல் கோர்த்துட்டு ஒரு பீட்ஸ் வச்சு நம்ம அங்கங்கே அந்த ஒவ்வொரு கார்னர்லேயும் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்தோம்னா பார்க்க நீட்டாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.